அனைத்து ஆசிரியர்களுக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கம். இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றுள்ள ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும், அந்த ஆசிரியர்களோட பெற்றோர்களுக்கும், அவர்களை நம்பிக்கையோடு அனுமதி அளித்து இந்த சென்னைக்கு வரவழைத்த அந்த குடும்பத்தார்களுக்கும், கை குழந்தையோடு வந்திருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், எதுவும் புதுசா சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாதிக்கப்பட்ட யாரும் இப்படி ஸ்டேஜ் போட்டெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ண மாட்டாங்க. நம்மளெல்லாம் பார்த்தா பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு தான் வெளியே இருக்கிறவங்களாம் பேசிக்கிறாங்க. ஓ, உண்ணாவிரதம் இதுக்கு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, வித்தியாசமான முறையில் இப்படி கூட பண்ணலாம் அப்படின்னு ஒரு முயற்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டாலும் உள்ள ஒரு பெரிய மன அழுத்தத்தோட இந்த பதில் நான் சொன்னேன். இந்த உண்ணாவிரதத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு நம்பிக்கையோட எல்லா மாவட்டத்திலிருந்து கலந்துக்கிட்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. முதல்ல கொஞ்ச நேரம் எடுத்துக்குவேன், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, திரும்ப இந்த மாதிரி சந்தர்ப்பம் அமையுமான்னு தெரியல. முதல்ல டிஆர்பி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, என்சிஇடி சட்டத்தின் மூலமா 2011 இந்த சட்டம் டெட்னு ஒரு எக்ஸாம் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. சட்டம் என்ன சொல்லுது? 2 முறை டெட் நடத்தணும் ஒவ்வொரு வருஷம் சொல்லுது. அந்த சமயத்துல தேர்வின் தன்மை மிக கடினம், எனவே ஒரே தேர்வின் அடிப்படையில் எக்ஸாம் எழுதி வச்சுட்டாங்க. அந்த சமயத்துல பாஸ் பண்ணவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ கருணையோட இந்த டெஸ்ட்டுக்கு தேவையானவர்களோட எண்ணிக்கை அதிகன்ற ஒரு காரணத்தினால ஸ்பெஷல் டெஸ்ட், அதாவது மீண்டும் ஒரு தேர்வை வச்சு 10,000 ஆசிரியர்களை தொடக்க பள்ளியில் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12,000 ஆசிரியர் எடுக்கிறாங்க. 2012 2024 வரைக்கும் ஒரு போஸ்ட் கூட போடலை. ஏன் போடலை அப்படின்னா, வழக்கு இருந்துச்சு. வழக்கு இருந்ததுனால எங்களால் போஸ்டிங்ஸ் போட முடியல. வழக்கு இருந்தா போஸ்டிங்ஸ் போட முடியலன்னா ஏன் எக்ஸாம் நடத்துனீங்க? ஏன் தகுதி தேர்வு வச்சீங்க? வேற கலெக்ஷனுக்காக இந்த எக்ஸாம் நடந்துச்சா? சட்டத்தின்படி இந்த தேர்வை நடத்தணும்னு முடிவு இருக்கு. ஆர்டிஇ சட்டத்தின்படி தான் இந்த தேர்வை நீங்க எக்ஸாம் நடத்தி இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு 2 தேர்வு நடத்தி இருக்கணும். ஆனா 13 வருஷத்துல எத்தனை தேர்வு நடந்துச்சு? 4 தேர்வு நடந்துச்சு. மீதி 22 தேர்வு ஏப்பம் விடப்பட்டது. எத்தனை தேர்வு ஏப்பம் விடப்பட்டது? 22 தேர்வு ஏப்பம் விடப்பட்டது. ஏன் தேர்வு நடத்தல? ஏன் அந்த அவசர நிலையை காட்டல? ஏன் அந்த பாதிப்பு உங்க கண்ணுக்கு தெரியல? அதுக்கு அடுத்ததா 2018 149 ஜிஓ கொண்டு வந்தீங்க. எந்த அடிப்படையில் கொண்டு வரீங்க? தொடர்ந்து வழக்கு போடுறாங்க. இந்த தேர்வை தள்ளி வைக்கணும்ன்ற நோக்கம் இருந்துச்சே தவிர ஆசிரியர்களை நியமிக்கணுங்கிற நோக்கம் டிஆர்பிக்கு இல்ல. ஓப்பனாவே சொல்லணும், டிஆர்பிக்கு இல்ல. ஒரு டீச்சரை தேர்வு செய்வது தான் டீச்சர் ரெக்கவரன்ட் போர்டு. அதை விட்டுட்டு வெறும் தேர்வை மட்டும் நடத்தி இருக்கிற டெஸ்ட் போர்டா மாறிச்சு. வெறும் டெஸ்ட் போர்டு. எஸ்எம்சிங்கிறது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு என்ன? பள்ளி மேலாண்மை குழு. பள்ளியை மேலாண்மை செய்ய ஒரு குழு. அந்த பள்ளியில் என்ன தேவை? சாக் போர்டு தேவை, ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும், சுற்றுச்சுவர் சரியா இருக்கான்னு பார்க்கணும், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். வேறு என்ன பள்ளிகளில் பற்றாக்குறை இருக்குன்னு பார்த்து அதை மேலாண்மை பண்ணதான் பள்ளி மேலாண்மை குழு. ஆசிரியரை நியமிக்கிறது உங்க வேலை இல்லை. ஆசிரியரை நியமிப்பது தான் உங்க வேலைன்னா டிஆர்பி போர்டு எதுக்கு? டிஆர்பி போர்டுக்கு ஆசிரியர் நியமனம் பண்றது தான் வேலைன்னா எஸ்எம்சி போர்டுக்கு ஆசிரியர் நியமனம் பண்ற வேலை எதுக்கு? ஒன்று ஆசிரியர்களை டிஆர்பி போர்டு நியமனம் பண்ணுங்க, இல்லாட்டி எஸ்எம்சி போர்டு நியமனம் பண்ணுங்க. 2 ஏதோ ஒன்று கலைச்சிரு. ஏன் இருக்கணும்? காலி பணியிடங்கள்லாம் எல்லாருக்குமே தெரியும். 2021 பிறகு ஆட்சிக்கு வந்த பின்னாடி அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்புவோம்னு சொல்லியிருக்காங்க. நம்பரை சொல்லலை. 2021 அறிவிச்சிங்க, தேர்வு நடத்தல. 2022 தகுதி தேர்வு மட்டும் நடத்துனீங்க. 2021 தேர்வு அனௌன்ஸ் பண்ணீங்க, எக்ஸாம் வைக்கல. 2024 நியமன தேர்வில் கிட்டத்தட்ட 27,000 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. ஒரு துறையில் ஒரு துக்கமான நிகழ்வு.
13 வருஷத்துல ஒரு போஸ்ட் கூட போடாம 2400 போஸ்ட் போட்டது சாதனைன்னா 2008 கலைஞர் அவர்கள் தேர்வே வைக்காம தகுதி உள்ள படிச்ச ஆசிரியர்களுக்கு 48,000 பேருக்கு போட்டது பேர் என்ன? எது சாதனை? 2400 சாதனையா? சாதனை தான். வழக்கெல்லாம் ஒழிச்சிட்டு முதல் கட்டமா 2400 சாதனை தான். அப்ப சொல்லியிருக்கணும், முதல் கட்டமா நிதி சூழல் சரியில்லை, மீண்டும் ஒரு வாய்ப்பு அமைந்தால் இதே ஆண்டிற்குள் தகுதியுள்ள அனைவருக்கும் நாங்கள் பணி வாய்ப்பு வழங்குவோம் சொன்னா அதுதான் சாதனை. அதுதான் சாதனையா நாங்க பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இந்த பரோட்டா சூரி கதை உங்களுக்கு நல்லா தெரியும். 50 பரோட்டா 100 பரோட்டா கோட்டை எத்தனை முறை தகுதி தேர்வு நடத்தி எத்தனை கோட்டை தான் அழிக்கிறது? அழிச்சு கைரேகையே போயிடுச்சு. போர்டில் சாக் பீஸ்ல எழுதுன டஸ்டர் தான் அழிக்கணும். நாங்கள் தேர்வே அழிச்சிட்டு இருக்கோம். எத்தனை தகுதி தேர்வை நாங்கள் அழிக்கிறது? கோட்டமா போடுவீங்க, நாங்கள் அழிச்சுக்கிட்டே இருக்கணுமா? நிரந்தரமா ஒரே ஒரு கோடு போடுங்க, நிரந்தரமா ஒரே ஒரு கோடு போடுங்கன்னு சொல்லிட்டு டிஆர்பி பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அடிமை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் தனியார் பள்ளிகள்ல. ஆடு மாடுக்கு கூட ஒரு பட்டி இருக்கு. 6 மணி ஆச்சுன்னா கிராமத்துல சொல்லுவாங்க, 6 மணி ஆச்சுரா மாடு ஆடை புடிச்சு கட்டுது. ஆனா அந்த ஆடு மாடுக்கு கூட நேரம் இருக்கு. தனியார் பள்ளி ஆசிரியருக்கு நேரம் இருக்கா? சனி ஞாயிறு கூட அந்த உயிரை வஞ்சிக்கிற 8 மணிக்கு வீட்டுக்கு அனுப்புற, திரும்ப காலைல 6 மணிக்கு போன் பண்ற. ஹோம்ஒர்க் என்னாச்சு? அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த பிரச்சனை, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த பிரச்சனை. என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை உனக்கு தெரியுமா? என் பிள்ளை என் வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குது உனக்கு தெரியுமா? விருப்பம் இருந்தா வா, இல்லாட்டி போ. இந்த தகுதி தேர்வு எழுதுறதுக்கு எத்தனை பேர் ஜாபை ரிசைன் பண்ணிட்டோம் தெரியுமா? 40,000 30,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம். 40,000 30,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம். இந்த தேர்வை நம்பி முழு காலி பணியிடம் நிரப்புவாங்கன்னு நம்பி 20,000 வேக்கன்ட் இருக்க எப்படியாச்சும் போட்டுருவாங்கன்னு நம்பி வேலையை விட்டோம். தகுதி தேர்வு எழுதுறோம், அந்த அடிப்படையில் வேலை போட்டுருவாங்க, நம்மளும் போடலை. சரி, நியமன தேர்வு கஷ்டப்பட்டு படிக்கலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் விட்டவங்கலாம் உண்டுங்க. எத்தனையோ என் தோழர்கள் அரசு பணியை விட்டு எப்படியாச்சும் ஆசிரியர் ஆகணும், என்ன இந்தியாவின் முதல் கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசிரியர் பணி ஆகணுன்றதுக்காக நாங்கள் வேலையை விட்டோமா? இல்லை 2 கோடி 3 கோடியில வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேலையை விட்டோமா? கனவு என் கனவு இல்லை, என்ன பெற்றவங்களோட கனவு, என் பிள்ளையோட கனவு, என்னோட கனவு. என்னோட கனவை நிறைவேற்றிக்க கூட எனக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து வாய்ப்புகள் மறுக்கப்படுது. மிக முக்கியமா நாம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, கல்வி மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்திருக்காங்க. கல்வி மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்தினது எவ்வளவு பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசு பேசிட்டு இருக்கு. பல மாநில அரசு பேசுது கல்வி உரிமை பறிக்கப்பட்டதுன்னு. கல்வியை பொதுப்பட்டியலில் வைத்தால் ஏன் பொதுப்பட்டியலிருந்து திரும்ப மாநில பட்டியலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும்? முழு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்றால் அது மாநில பட்டியலுக்கு தான் வர வேண்டும். முழு அதிகாரம் எப்ப கிடைக்கும்? பொதுப்பட்டியலில் வச்சா மத்திய அரசுக்கும் பவர் இருக்கு, மாநில அரசுக்கும் பவர் இருக்கு. ஒரு பொதுப்பட்டியலில் இருந்து ஏன் மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும்? பொதுப்பட்டியலில் அதிகாரம் யாருக்கு இருக்கு? மத்திய அரசு இருக்கு, மாநில அரசுக்கு. எந்த முடிவையும் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது. அதனாலதான் கல்வி என்ற பேராயத்தை வேற எது கேட்கல. பொதுப்பட்டியலில் நாளைக்கு எவ்வளோ லிஸ்ட் இருக்கு, எத்தனையோ லிஸ்ட் இருந்தோம். ஒவ்வொரு அரசும் காடு கொடு, விவசாயத்தை கொடுலாம் கேட்கல. பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வி உரிமையை கொடுன்னு சொல்லி கேட்குது. தமிழ்நாடு அரசு இருமொழி கொள்கையில சிறந்து விழுந்தது, சந்தேகம் இல்லை. ஒரு பள்ளிக்கு ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளியெல்லாம் பேர் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அரசு பள்ளியில 1 to 5ல ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளின்னு பேர் இருக்கு. அந்த பேரை விட அசிங்கமான பேர் வேற எதுவுமே கிடையாது. எந்த தனியார் பள்ளியிலையாவது இங்க நிறைய பேர் தனியார் பள்ளியில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்திருப்பீங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்க தனியார் ஸ்கூல்ல ஓராசிரியர் இருந்தா நீங்க போய் உங்க பிள்ளையை சேர்த்துவீங்களா? ஈராசிரியர் இருந்தா சேர்த்துவீங்களா? ஏன் சேர்த்துறீங்க? ஒரு பள்ளிக்கே ஒரு வகுப்புக்கு 3 ஆசிரியர் இருக்காங்க. உடற்கல்வியை பார்த்துக்க ஆசிரியர், இசை பார்த்துக்க ஒரு ஆசிரியர், குட் ஹேபிட் சொல்லிக் கொடுக்க ஒரு ஆசிரியர், யோகா சொல்லிக் கொடுக்க ஒரு ஆசிரியர், ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு ஆசிரியர் சொல்லிட்டு ஒரு வகுப்புக்கு நிரந்தரமாக 3 ஆசிரியர்களும், உடற்கல்வி மற்றும் இதர கல்வியை கற்றுக் கொடுக்க 5 ஆசிரியர்களும் இப்படியே தரமான முறையில் இருக்கு. இதே முறை
ஒரு வகுப்புக்கு குறைந்தது இருமொழி கல்வியை பிறப்பிக்கும் தமிழ்நாடு. ஒரு வகுப்புக்கு ஒரு தமிழ் ஆசிரியரும் ஒரு ஆங்கில ஆசிரியரும் ஏன் ஒரு கணித ஆசிரியரும் இருந்தால் யாராவது தனியார் பள்ளிக்கு போவோம் அட்மிஷன் போட? சிறந்த முறையில் இருக்கமே, நாங்க ஏன் தனியார் பள்ளியை நோக்கி போறோம்? அடுத்ததாக ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை, நாய் பிரச்சனை, எல்லாருமே கேள்விப்பட்டீங்க. தெருநாய் பிரச்சனை. இப்ப அது தமிழ்நாடு பிரச்சனை, நாளைக்கு இந்தியா பிரச்சனை. தெரு நாய்களுக்கு சங்கம் இருக்கு, தெரு நாய்களிலிருந்து பாதுகாப்பு இருக்குது. தெருவில் போராடுற ஆசிரியர்களுக்கு என்ன இருக்குது? எப்ப எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும்? பணி பாதுகாப்பு எப்போ வழங்கப்படும் சொல்லி கேட்கிறேன். நாய்களுக்கு காட்டும் முன்னுரிமை ஏன் ஆசிரியர்களுக்கு காட்டவில்லை நான் கேட்கிறோம். இன்னொரு அசம்பாவிதம் நடந்தது. அசம்பாவிதம் தான் சொல்லலாம். ஒரு தகுதி இருக்கு ஒரு எக்ஸாமுக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ஆசிரியர்களுக்கு ஒரு அரசு பணிக்கும் 58 வயதுன்னு இருந்துச்சு. அதை 60 ஆக்கியது மிகப்பெரிய அசம்பாவிதம். அந்த 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணதுனால எத்தனையோ லட்சக்கணக்கான தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள், ஏழை எளியவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. இன்னைக்கு நல்லா இருக்கும், அந்த சட்டம் வரும்போது அப்பா 60 பண்ணிட்டாங்கன்னு. அவருக்கே 55 வரும்போது தான், அந்த முதுகு தேயும் போது தான், தன்னோட குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு இருக்கும் போது தான் அது பெரிய ஆபத்துன்னு அவருக்கே புரியும். மதிப்புக்குரிய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய நடுவர் அவர்கள் நீட் தேர்வை விட கொடுமையான ஒரு தேர்வு ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காரு. யாருக்காச்சும் தெரியுமா? நீட் தேர்வை விட கொடுமையான ஒரு தேர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆசிரியர் தகுதி தேர்வு. எத்தனை வருஷம் கழிச்சு? 13 வருஷம் கழிச்சு அவர் சொல்லியிருக்காரு. நான் மனமாற அதை வரவேற்கிறேன். அந்த கொடுமையிலிருந்து எங்களை மீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம். அட்டெம்ப்ட் மர்டர்னு வாங்க, நாங்க 4 முறை அட்டெம்ப்ட் ஆயிருக்கோம். 4 முறை கொண்டு கூராய்வு பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ண பிணமாக நின்று கேட்டுக்கிறோம். நாங்க எத்தனை முறை கொள்ளுவீங்க? எத்தனை முறை நாங்க இறந்துட்டோம்? 4 முறை இறந்ததுக்கு சமம் 4 தகுதி தேர்வு. ஒரு முறை உயிர் கொடுத்திருக்கலாம் நியமன தேர்வு மூலியமா முழு காலிப்படையினத்தை நிரப்பி. 13 வருஷமா இருக்கக்கூடிய எங்களுக்கு ஏன் மறுதேர்வு வேண்டாம்னு சொல்றோம்? 13 வருஷமா காத்துட்டு இருந்தோம், அதனால மறுதேர்வு வேண்டாம்ன்றோம். தகுதி இல்லாம கேட்கிறோமா? தகுதியோட கேட்கிறோம். மார்க் இல்லாம கேட்கிறோமா? மார்க்கோட கேட்கிறோம். குவாலிஃபையோட கேட்கிறோம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ல புலமையோட இன்னைக்கு எம்பில் பிஹெச்டி பண்ணியிருக்கோம். எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு எவ்வளவு டிகிரி வேணும்? இன்னும் எல்லாமே இருக்கு. தேர்வுக்கு பயப்படுற ஆள் நாங்க கிடையாது. எந்த தேர்வையும் எதிர்கொள்வோம், எத்தனை தேர்வையும் எதிர்கொள்வோம், எதிர்கொண்டே இருப்போம். தேர்வே வச்சிட்டு இருக்கிறத இன்னும் ஒரு 13 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 12 வருஷம் ஆச்சுன்னா கின்னஸ் புக்ல எங்க பேர் வரும். 25 ஆண்டுகள் தகுதி தேர்வு மட்டுமே எழுதி வேலைக்கே போகாத ஒரு குரூப் கின்னஸ் சாதனையில் இடம் பெற்றது அப்படின்னு ஒரு வச்சுக்கோங்க. அந்த ரெக்கார்டையும் நாங்களே தரோம். இன்னும் எத்தனை ரெக்கார்டு வேணும்? 13 வருஷத்துல 4 முடிச்சுட்டோம். இன்னும் 4 தேர்வு வச்சு கின்னஸ் புக்ல எங்க பேர் வரணும். அதுக்கு நாங்கள் பரிந்துரைக்கிறோம், மனதார பரிந்துரைக்கிறோம். ஸ்கூல்ல இன்னைக்கு தற்காலிக ஆசிரியர்கள் இருக்காங்க. யார் அந்த தற்காலிக ஆசிரியர்கள்? நம்ம கூட்டத்தில் தான் இருக்காங்க. வேற வழி இல்லை. குடும்பத்தில் பிரச்சனை. 10,000 இருந்தால் தான் தெருநாயே மதிக்குது. வீட்டில் இருக்கிறவன் எப்படி மதிப்பாங்க? பணம் இருந்தால் தான் இன்னைக்கு சமூகத்தில் மதிப்பு. கல்வியை கற்றுக்கிட்டு தகுதியோடு இருந்து ஏன் வீட்டில் முடங்கி கிடக்கணுன்றதுக்காக தான் அந்த தற்காலிக ஆசிரியர் பணிக்க நாங்கள் போகிறோம். விரும்பி எல்லாம் போல, விரும்பி ஏற்றுக்கல, மனக்கசப்போட ஏற்றுக்கிறோம், மன வருத்தத்தோட ஏற்றுக்கிறோம். வீட்டில் மெதி வாங்க முடியல, காது வழியா, அதனால ஸ்கூலுக்கு போகிறோம். தற்காலிக ஆசிரியர்கள் இங்கிறதா இருக்காங்க, ஆனால் நாங்களே அது வேண்டான்றோம். ஏன்? கோவிட் டைம்ல, கொரோனா டைம்ல கல்வி பாதிக்க கூடாதுன்றதுனால தான் தற்காலிக ஆசிரியர் தொடர்ந்தீங்க. உயர் நீதிமன்றம் வலியுறுத்துச்சு. தற்காலிக ஆசிரியர் முறை மிகப்பெரிய ஆபத்து, அது அபத்தமானது, ஆபத்தானது, வேண்டாம், நிரந்தர ஆசிரியர்கள் வேண்டும். அப்போது அரசு பள்ளியில சேர்க்கை அதிகமாகும்னு ஒரு பாயிண்ட் சொல்லுச்சு. என்ன அதிகமாகும்? சேர்க்கை அதிகமாகும். ஆனா தற்காலிக ஆசிரியர் முறை தொடர்ந்தே இருந்தது இந்த அரசு. கல்வி பாதிக்க கூடாது, அதனால தற்காலிக ஆசிரியர்கள் இருந்தார்கள். கண்டிப்பாக அவர்களும் நாங்கள் தான். ஆனா இன்னைக்கு 22,000 பேர் தகுதியோடு இருக்கும் பொழுது தற்காலிக ஆசிரியர் எதற்கு என்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். தகுதியுள்ள நாங்கள் இருக்கும் போது தற்காலிக ஆசிரியர் எதற்கு? என்ன தேவை இருக்கு சார்? ஒரு ஸ்கூல்ல நிரந்தரமான ஒரு பையனை கவனிக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட சைக்காலஜிக்கல் மெத்தட்.
ஒரு 1ஆம் வகுப்புல இருக்கிற மாணவனை 5ஆம் வகுப்பு வரை கரை சேர்க்கணும்னா அவன் 1ஆம் வகுப்புல அவனோட மென்டல் எபிலிட்டி என்ன இருக்குது, அவனுக்கு எந்த அளவுக்கு எஜுகேஷனை கொடுக்கலாம், எந்த அளவுக்கு மேக்ஸ் நாலேஜ் கொடுக்கலாம், எந்த அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கொடுக்கலான்னு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு தான் தெரியும். எங்கேயோ பகுதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது, தற்காலிகமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது. டீச்சர் ட்ரைனிங் படித்து 2 வருஷம் ஸ்கூலில் வந்து ட்ரைனிங் எடுத்து பலவிதமான மாணவர்களை கிராமப்புறத்துலேருந்து அர்பன் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களை யார் என்ன ஏது உளவியல் அடிப்படையில் அவனை புரிந்து கொண்டு அவனுக்கு கல்வி எப்படி வழங்க வேண்டும் என்ற மருத்துவர்கள் தான் இந்த ஆசிரியர்கள். கல்வி மருத்துவர்கள், கல்வி புரட்சியாளர்கள், கல்வி சேவகர்கள். எங்களுக்கு எந்த பட்டம் கொடுத்தாலும் தகாது. நாங்கள் பட்டங்களை விரும்பவில்லை, எங்களுக்கு பணி வேணும். பணியை தவிர நாங்கள் எதுவும் கேட்கல. அதற்கு அடுத்ததாக ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போனீங்கன்னா எல்லா மருந்துக்கும் எக்ஸ்பிரே டேட் இருக்கும். ஆனால் காலாவதி ஆகாத ஆசிரியர்கள் விஷமே இல்லை எங்ககிட்ட. தொடர்ந்து எங்ககிட்ட எஜுகேஷன் தான் இருக்கும். நீ என்ன புஷ் பண்ணாலும், எங்கே நீ என்ன குடோனில் போட்டு பதுக்கி வச்சாலும் காலாவதி ஆக மாட்டோம். கல்வியை தான் கொடுப்போம், கொடுத்து கொண்டே இருப்போம். என் நாக்கு இருக்கிற வர, என் மூச்சு இருக்கிற வர, எனக்கு நினைவு இருக்கிற வர நான் கல்வியை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வேற எந்த துறையாரும் யாராலையும் கொடுக்க முடியாது. தே ஆர் ரிட்டையர்ட். நாங்கள் இல்லை, நாங்கள் எந்த காலத்துக்கு ரிட்டையர்டே கிடையாது. சவக்குழியில் போகும் வரை கல்வி கற்றுக் கொடுத்துட்டே இருப்போம். 6 அடிக்கு 2 அடி நோடுறா, அதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவோம். உள்ளே போகிற வரைக்கும் கற்றுக் கொடுப்போம். எனவே அடுத்ததாக இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து அருங்காட்சியகம் இருக்கும், எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த அருங்காட்சியகத்தில் காலத்தால் முற்பட்ட காலத்தால் பிற்பட்ட தேவையான தேவையில்லாத ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் எல்லாம் தான் அருங்காட்சியில் வைக்கணும். கிட்டத்தட்ட 22,000 பேர் அருங்காட்சியகத்தில் வைக்கக்கூடிய இடம் ஏதாவது இருந்தால் தமிழ்நாட்டில் பரிந்துரைக்க வேண்டும். எங்களை அரிய பொருளாக அறிவிங்க, அதிசய பொருளாக அறிவிங்க. தேர்வை மட்டும் எழுதி வேலையே இல்லாத அதிசய பொருளே ஆசிரியர்களே 22,000 பேர். சிரிக்கிறீங்க, வேற வழி இல்லை, சிரிச்சுதான் மனவலியை போக்க வேண்டும் என்பதற்காக அப்பப்போ இந்த குட்டி நகைச்சுவை எல்லாம் வரும். வலியை வேதனையை சிரிச்சுக்கோன்னு சொல்றான். சிரிச்சுட்டே சொல்லு, அந்த கருத்து ஈஸியா போய் சேர்ந்துடும். அழாத புலம்புறன்னு சொல்லிடுவோம். வித்தியாசமான முறையில் சொல்லிப்பாரு, அது போய் ரீச் ஆகிடும். அதுதான் நாங்கள் முயற்சிக்கிறோம். அடுத்ததா குவாலிஃபை பற்றி சொன்னாங்க ஒரு மேடம். நாங்கள் குவாலிஃபை ஆகிட்டோம், குவாலிஃபை டீச்சர். நான் அதுக்கு ஒரு புது பேர் வைக்கிறேன். தேர்வு எழுத பிறந்தவர்கள், தேர்வை மட்டுமே எழுத பிறந்தவர்கள். ஏன்னா எங்கள் நெத்தியில் எழுதி ஒட்டி இருக்கு. தேர்வு எழுத பிறந்தவர்கள் எங்கே இருக்கீங்க? வாங்க, 500 ரூபா கட்டுங்க, அடுத்த தேர்வுக்கு 2000 கட்டுங்க, வாங்க. தேர்வு எழுத பிறந்தவர்களே, தேர்வை மட்டும் எழுத பிறந்தவர்களே, வேலையை கேட்டுறாத. கேட்டால் பாவம். அரசுக்கு செய்யணுன்ற நோக்கம் இருக்கு. மத்தியிலும் மாநிலத்திலும் இடி என்றால் நசுக்கப்படுவது நாங்களா? நாங்கள் ஏன் நசுக்கப்பட வேண்டும்? எங்களுக்கு ஆதரவு கரம் கொடுங்கள் என்று தான் கேட்கிறோம். சட்டமன்றத்தில் அறிவித்தீர்கள், சிலாகித்துக் கொண்டு வரவேற்றோம். ஆனால் சட்டமன்றத்தில் அறிவித்ததாகவே இருக்கிறது. தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்ததாகவே இருக்கிறது. எப்போது நடைமுறைக்கு வரும்? நடைமுறைத்தை தட்டி தான் பணி எழுந்து ஓடு அப்படின்னு சொல்ல. இப்போ ஓடுறோம். எத்தனை ரன்னிங் ரேஸ் ஓடுறோம், ஓடிக்கிட்டே இருப்போம், கல்வியை வழங்கி கொண்டே இருப்போம் என தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசு பள்ளியில் சேர்க்கை வீதத்தை அதிகப்படுத்தணும். என்ன பண்ணோம்? தனியார் ஸ்கூல் என்ன பண்ணதோ அதை பண்ணு, வேற எதுவும் பண்ணாது. அவன் பஸ் விடுறானா, நீ பஸ் விடு. ஒரு வகுப்புக்கு 4 ஆசிரியர் போகிறாங்களா, ஆசிரியரை போடு, காம்பவுண்ட் வால் போடு, சிசிடிவி போடு, ஆர்ஓ வாட்டர் போடுங்க. ஸ்கூலுக்கு வந்து பெரிய பெரிய விஐபி எல்லாம் கூட்டு வரீங்க, நடிகர்கள், சமூக ஆர்வமிக்க நடிகர்லாம் கூட்டு வரீங்க. அந்த மாதிரி 4-5 பேரை, வருஷத்துக்கு 4 பேரை கூட்டு வா. கல்வியை புகட்டு. மாண்புமிகு அண்ணன் அந்தரிதாஸ் போல 35 வருஷம் சமூக சேவையில் உள்ளார். பல இடங்கள் அவர் பேசி நான் கேட்டிருக்கேன். அண்ணனை போல கொண்ட ஆளுமைகளை கொண்டு பள்ளியை நிர்வகித்தல் எப்படி, கல்வியை கொடுத்தல் எப்படி, அரசு பள்ளியில் சேர்க்கையை உயர்த்தது எப்படின்னு ஒரு மாநாடு நடத்து, ஒரு மீட்டிங் நடத்து. அதுதான் எஸ்எம்சிக்கு வேலை. அந்த வேலையை மட்டும் எஸ்எம்சி செய்ய வேண்டும் என நாம் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எண்ணும் எழுத்தும்னு ஒரு திட்டம் அரசு அறிவிச்சது. காலை உணவு திட்டம் மிகுந்த சிறந்த திட்டம். பல நாடுகள் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு செய்யும் திட்டம். காலை உணவு திட்டம் சிறந்தது போலதான் எண்ணும் எழுத்தும் திட்டம் கூட சிறந்த திட்டம் தான். ஆனால் அந்த எண்ணை அறிவிக்க, அந்த எண்ணை கற்றுக் கொடுக்க கணித ஆசிரியர்கள் இருக்கிறார்களா?
எழுத்தை அறிவிக்க தமிழ் ஆங்கில ஆசிரியர்கள் இருக்கிறார்களா? தமிழ்நாடு இருமொழி கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தின் பாலிசி அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட். 1லிருந்து 5 வரைக்கும் தான் நீங்க தாய்மொழியை கற்றுக் கொடுக்கவே முடியும். சரியான தமிழ், நியாயமான தமிழ், சங்க தமிழ் அதெல்லாம் கூட கத்துக்க வேணாம். அகர வரிசையில அந்த தமிழை கத்துக்கணும்னா கூட 1 to 5ல தேவை. அந்த 1 to 5 அதாவது 1லிருந்து 5 வரை இருக்க தொடக்கப்பள்ளி. ஏன் அதுக்கு பேர் தொடக்கப்பள்ளி? மாணவர்களோட எதிர்காலம் அங்கதான் தொடங்குது, அதனால அதுக்கு தொடக்கப்பள்ளி. அந்த தொடக்கப்பள்ளியை செம்மைப்படுத்த என்ன செய்ய வேண்டும், சிறப்படைய செய்ய என்ன வேண்டும் அப்படின்னா இருமொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எப்படி? ஒரு வகுப்புக்கும் கட்டாயமா தமிழ் ஆசிரியர் இருக்கணும், நீங்க இங்கிலீஷ் டீச்சர்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தனியார் பள்ளியில அபாக்கஸ் மெத்தட்னு ஒன்று இருக்கு. அபாக்கஸ்ன்னு அப்பாவை காணும்னு சொல்லுவான் நம்மளுக்கு. அபாக்கஸ்னா என்னன்னு தெரியாது. அப்பா கிட்ட காசெல்லாம் வாங்கிட்டேன். அபாக்கஸ் மெத்தட்னா என்னன்னு தெரியல. எண்ணும் எழுத்தும் திட்டம்னா புரியல. என்ன கத்துக்கணும், என்ன எழுத்த கத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு மாணவர்கள் வந்து தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு செயல்படுத்தும் அடுத்த திட்டத்தையும் வரவேற்கிறோம். நாங்கள் திட்டத்தை 2ஆக பார்க்கிறோம். 1 இலவச திட்டம், அது வேற கணக்கு. அது எதுக்காக கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குறாங்கன்னா திட்டங்கள் போய் மக்களை சேரடைய வேண்டும், மக்கள் இந்த அரசின் மீது நம்பிக்கை பெற வேண்டும் என அந்த ஒரு மாதிரி திட்டங்கள் இருக்கும். பள்ளிக்கு கொடுக்கிற திட்டத்தை நாங்கள் வேற மாதிரி பார்க்குறோம். பள்ளி தான் ஒரு கல்வி, அதாவது ஒரு பள்ளி மூலியமா கல்வி கொடுத்தாதான் அந்த கல்வி மேம்பாடு அடையும். அந்த மேம்பாடு தான் மாநிலத்தை உயர்த்தும். அதனால் கல்வியில் ஒரு புறம் உயர வேண்டும், அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர், அதாவது தொழில் அடிப்படையில் மக்கள் முன்னேற வேண்டும் என்று பல திட்டங்களை பெண்களுக்கு வந்து அறிவித்திருக்கிறார்கள். அந்த பெண்களுக்கு அளித்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரே ஒரு கேள்வி நாங்கள் கேட்கிறோம். தமிழ்நாட்டில் ஆசிரியர் தேர்வுல எந்த தேர்விலையுமே பெண்களுக்கு நேரடியாக 50% இடஒதுக்கீடு கிடையாது. இந்த ஒரு தேர்வில் மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு தேர்வை மட்டும் நம்பி 55 வயசை கடந்து கூட இந்த தேர்வில் எப்படியாச்சும் போஸ்டிங் போட்டுருவாங்க நம்பி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. பெண் கல்வியை ஊக்குவிக்கும் அரசு, பெண் உரிமையை ஊக்குவிக்கும் இந்த அரசு, சமூக நீதியை நிலைநாட்டிடும் இந்த அரசு, பெண்களுக்கு சரியான முறையில் இந்த திட்டத்தை சென்றடைய வேண்டும் என்றால் இதில் உள்ள அனைத்து பெண்ணாசிரியர்களுக்கும் ஆணாசிரியர்களுக்கும் பணி நியமன ஆணை வழங்க வேண்டும். இதுதான் சமூக நீதி. மாணவர்களுக்கு சரியான கல்வியை கொடுப்பதுதான் சமூக நீதி. தரமுள்ள தகுதியான ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குவதுதான் சமூக நீதி. தனியார் பள்ளிக்கு இணையாக அரசு பள்ளியை கொண்டு வருவதுதான் சமூக நீதி. தாழ்ந்து இருக்கக்கூடியவனை உயர்த்துவதுதான் சமூக நீதி. இந்த சமூக நீதியை மீட்டு தர வேண்டும் என்றுதான் சமூக நீதி போராட்டம் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வந்து வச்சிருக்கோம். ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னா 2 வருஷம் போயிட்டு யூபிஎஸ்சி படிக்கணும், ஒரு காலம் இருக்கு. ஒரு ஐபிஎஸ் ஆகணும்னா காலம் இருக்கு. எம்பிபிஎஸ் ஆகணும்னா காலம் இருக்குது. 5 வருஷம் 6 வருஷம் படிக்கணும். அடுத்தது வந்து ஐஏஎஸ் பார்க்கணும், கண்டிப்பாக உள்ளே போயிடுவாங்க. ஆனால் தேர்வை மட்டும் எழுதி ஆசிரியர் பயிற்சி படித்து அதுக்கடுத்து தேர்வு நடத்தி இன்னும் எத்தனை வருஷம் எங்களுக்கு காலம் இருக்குது, எங்களுக்கு ஒரு கார்டு போட்டு கொடுத்துருங்க, நீங்கள் இத்தனை வருஷத்துக்கு தான் நீங்கள் தேர்வு ஆசிரியர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு போட்டு கொடுத்துருங்க. மேலும் ஒன்று கேட்டுக்கிறேன், ஒரு ஆதார் கார்டு இருக்குங்க. ஒரு ஆதார் கார்டு வச்சு ஒரு மனுஷனோட ஜாதகத்தை எடுக்கலாம். எங்களோட ஆதார் கார்டெல்லாம் கொடுக்குறேன், என் ஜாதகத்தை எடு, நான் கோடீஸ்வரனான்னு பாரு, என் அப்பா கோடீஸ்வரனான்னு பாரு, என் அப்பா அம்மா கல்வி கற்றுருக்காங்களான்னு பாரு, தொழிலதிபர்களான்னு பாரு, என்னோட பொருளாதாரம் முன்னேறிருக்கான்னு பாரு, என் குடும்பத்தில் எத்தனை பேர் வறுமையில் இருக்காங்கன்னு பாரு. அது அடிப்படையில் வச்சாவது மனசாட்சி அடிப்படையில் எங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். எனவே மதிப்புக்குரிய ஆளுமைகள் பேச முன் வந்திருக்கிறார்கள். எனவே எல்லோருக்கும் பணி எனக்கும் பணி என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் செயல்படுகிறோம். ஏன் அனைத்து காலி பணியிடம் கேட்கிறோம்? 13 வருஷத்துக்கு 1000 போஸ்ட் போட்டிருந்தா நாங்கள் ஏன் எல்லாருக்கும் கேட்குறோம்? எதுவுமே போடலை, எல்லாருமே தகுதி, எல்லாருக்கும் குவாலிஃபைங் சர்டிஃபிகேட் இருக்கு, ஏன் கேட்கக்கூடாது? கேட்கறது என்னோட உரிமை, செய்வது அரசின் கடமை. அரசு கண்டிப்பாக செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோரிக்கை 6 அம்ச கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கோம். அரசுல நிதி உதவி பெறும் பள்ளின்னு ஒன்று இருக்கு. அரசு நிதி உதவி பெறும் பள்ளின்னா அந்த பள்ளிகளில் ஏழ்மையாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி, அதாவது கரடு முரடல் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கல்வியில் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அரசு நிதி உதவி கொடுத்து இயங்கும் பள்ளி தான் அரசு நிதி உதவி பள்ளி. ஆனால் அந்த அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கு நிதி உதவியை கொடுத்துட்டு ஆசிரியர் ஏன் போடுறீங்க? நிதி உதவியை வாங்கி கொண்டு நேரடியாக ஆசிரியர் நியமனங்கள் பண்ணக்கூடாது.
அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் கூட தகுதியுள்ள ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இங்கே உள்ள காவலர்கள் அனைவரும் காவலர் உடல் தகுதி தேர்வு இதெல்லாம் எழுதிட்டு தான் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். எல்லா தகுதியிலையும் ஜெயிச்ச பின்னாடி தான் அவர்களுக்கு வந்து பணி நியமன ஆணை வழங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு கிட்டத்தட்ட 4 முறை தகுதி தேர்வு வச்சுட்டாங்க, நியமன தேர்வும் வச்சுட்டாங்க. இன்னும் எத்தனை தேர்வு வைத்தால் நாங்கள் பணி நியமன ஆணை பெறுவோம் என சட்டமன்றத்தில் அறிவித்தால் கூட போதும். இன்னும் ஒரு 10 டெஸ்ட் எழுதுங்க, 15 டெஸ்ட் எழுதுங்கன்னு சொல்ல போறீங்களா? அதற்கு கூட நாங்கள் தயாராக இருப்போம். மாண்புமிகு உச்சநீதிமன்றம் செப்டம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஒரு தீர்ப்பு அறிவிக்கிறாங்க. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வு தேவைன்னு. எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு 45-50 வயசு, 55 ப்ளஸ் கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு தேர்வு வைக்கும் போது எனக்கு வலிக்குது. என் ஆசிரியரை சோதிக்கிறேன், நீ என் ஆசிரியர் நல்லா இருந்ததுனால தான் நான் இங்கே இருக்கேன், நான் 4 டிகிரி படித்தேன், வெறுமனே படிச்சுட்டு வரல, என் ஆசிரியரை சோதிக்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கோபம் இருந்தது. ஆனாலும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நாம் வந்து வரவேற்று தான் ஆக வேண்டும். அதை மறுக்கிறது ஏற்றுக்கிறது அரசோட கொள்கை முடிவை. இருந்தாலும் ஒரு முறை 45 வயசுல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தேர்வு எழுதுவதற்கு இவ்வளவு கஷ்டம்னு ஃபீல் பண்ற நீங்க 13 வருஷத்துல 4 முறை தேர்வு எழுதியிருக்கோம். எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். ஒரு முறை கூட நாங்க இன்னும் அந்த ஸ்கூல் படிக்கட்டுல கால் எடுத்து வைக்கலையே. தேர்வு எழுதக்கூடிய பள்ளி அறைகளில் கால் எடுத்து வைத்து தான் நாங்கள் உள்ள போயிருக்கோம். ஒரு தேர்வர்களை தான் நாங்கள் போயிருக்கோம். இன்னும் ஆசிரியர்களாக நாங்கள் வந்து உள்ள நுழையல. எனவே அந்த வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். தகுதியுள்ள அனைவருக்கும் பணி நியமன ஆணை வழங்க வேண்டும். தற்காலிக ஆசிரியர் முறையை நீக்க வேண்டும். சட்டமன்றத்தில் 19,260 அறிவித்த காலிப்பணியிடங்கள் அதிலுள்ள தொடக்கப்பள்ளி காலிப்பணிகளை முழுமையாக நிரப்ப வேண்டும். தேர்தல் அறிக்கை 177 அறிவித்த அனைவருக்கும் காலை பணியிடத்தை ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கொடுப்போம் என்ற அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டு இங்க வருகை புரிந்துள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.